நமஸ்காரம். திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்களை முரளீதரனும் கங்காதரனும் என்ற தலைப்பில் நாம் கண்டு வருகிறோம். இன்று மார்கழி 8ஆம் நாள். பறவைகள் சத்தமிட காலை பொழுதின் துவக்கத்தை எடுத்து உரைத்த ஆண்டாள் மேலும் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் என்று பாடி, கிழக்கில் சூரியன் உதித்ததால் இருள் அகன்று வெளிச்சம் வர எருமைகள் தங்கள் மேய்ச்சலுக்கு கிளம்பிவிட்டன, நீயும் துயில் கலைந்து தேவாதி தேவனை பாடுவாய் என்று அழைக்கிறாள். திருவெம்பாவை 8வது பாசுரம் கோழி சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் என்று துவங்குகிறது. விடிந்ததற்கான அடையாளங்களாக கோழி மற்றும் பறவைகளின் சத்தத்தினையும் ஏழ்கை நாதமும் சங்கு நாதமும் ஈசனின் கோயிலில் ஒலிக்க இன்னும் துயில் எழாமல் இருக்கும் தோழியை பார்த்து பாடுவது போல் அமைந்துள்ளது. திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை இரு பாசுரங்களும் இருள் அகன்று ஒளி வந்த கருத்தை கூறுகின்றன. தமசோமா ஜோதிர்கமய, தேவன் இருளை போக்குபவன். மனதில் இருக்கும் அறியாமை அகம்பாவம் மற்றும் அருபகைவர்களை போக்கி ஒளி ஊட்டி நம் அகத்தை தூய்மைப்படுத்துகிறான். தனக்கு ஓமை இல்லாத பேரொளியை, ஒப்பற்ற பேர் அருளை, மேல் ஒன்றுமில்லாத மெய்ப்பொருளை, பரஞ்சோதியை, அண்ணாமலையானை நாங்கள் பாடி வந்துள்ளோம். துயிலெழுந்து அவன் பெருமை போற்றுவாய் என்று எழுப்புகின்றனர் பெண்கள். இன்றைய பாடல் வரிகள்: கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம். திருமாளிகைத்தேவர் 9ஆம் திருமுறையில் அருளிய திருவிசைப்பா. ராகம் ஆனந்த பைரவி, தாளம் ஆதி. ஒளிவளர் விளக்கே உவப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஒளிவளர் விளக்கே உவப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் மாடரங்காக. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் மாடரங்காக. வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயி, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயி, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. தொண்டனேன் விளம்புமா விளம்பே.